ட்ரஸ்ட் மூலமா ரன் பண்ணிட்டீங்க. இப்போ ஏன் ஆன்லைன்ல வரீங்க? முதல்ல வந்து நீங்க டேரக்டா மக்களை சந்திச்சு கிராமத்துல போய் மீட் பண்ணுவீங்க. ஆன்லைன்ல இருக்கவங்க வந்து இப்போலாம் வந்து கிராமத்துல மக்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க? எக்ஸாக்ட்லி, அதுக்காக தான் மக்கள் மேடை. அந்தந்த இடத்துல நாங்கள் உருவாக்குற டீம்ஸ் அவங்க எங்களுக்காக லோக்கலாக வேலை செய்கிறாங்க. இது இன்டர்நேஷ்னலாக இருக்கிற கம்யூனிட்டிக்காக, வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுக்காகவும் வெளி மாநிலங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் தான் ஆன்லைன். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை செய்யறதுக்கு மக்கள் மேடை. அந்தந்த ஊரில் அந்தந்த குழுக்கள் ஏற்படுத்துறதே, தெருக்கு தெரு எங்கள் மக்கள் இருக்கணும், எங்கள் ப்ராஜெக்ட்ஸை கொண்டு போய் எங்களோட மக்களை இணைக்கணும், சேர்ந்து வேலை செய்யணும். பிகாஸ் பேட்ரியாட்டிசம் இஸ் அபவ் எவ்ரிதிங். நாட்டுப்பற்று தான் எல்லாத்த விட பெருசு. ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒவ்வொரு சிட்டிசனும் எனக்கும் ஒரு பங்கு இருக்குன்ற நினைப்போட ஒவ்வொரு இடத்துலையும் வேலை செய்கிறது தான் மக்கள் மேடையோட நோக்கம். அந்த அடிப்படை விஷயங்கள் மக்களோட மக்களாக பீப்புள்ஸ் கவர்னன்ஸ்னு ஒன்று இருக்குது. மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்கள ஒழுங்குபடுத்தி கொண்டு அவங்களெலாம் ஒன்றா இருந்து அந்தந்த ஏரியாவுக்கு அந்தந்த லொக்காலிட்டிக்கு அந்த நாட்டுக்கு அந்த இடத்துக்கு வேலை செய்கிறது எங்கள் கூட செய்யறதுக்கு தான். அவங்களுக்கு ஆன்லைன் தேவையே கிடையாது. நாங்கள் ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் இங்கே ஸ்டேஜில் ஃபார்ம்ஸ் வாங்கி எங்கள் கிட்ட ஃபில்அப் பண்ணி கொடுக்க ஒரு குழு வந்திருக்காங்க மக்கள் மேடையோடு சேர்கிறதுக்கு. நாங்கள் ஃபிசிக்கலாக தான் ஃபார்ம்ஸ் கொடுக்குறோம். ஆன்லைனில் விஷயங்களை தெரிவிச்சுக்கிறதுக்கு, ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் இந்த கல்ச்சர் தான் எல்லாம் போய் சேருது வெளி உலகத்துக்கு. என்ன செய்கிறோம் இப்போ உங்களுக்கே நாங்கள் இதெல்லாம் காட்டுற வரைக்கும் எதுவும் தெரியாது. நாங்கள் இத்தனை வருஷம் பண்ண காரியங்களை கொண்டு போய் ஒரு தடவையும் ஈவெண்ட் வச்சு ஒரு தடவையும் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னால் கூட அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்ன பண்ணியிருக்கோன்றது யாருக்கும் தெரியல. இப்போ நாங்கள் எல்லாம் காட்டும்போது தான் எல்லாருக்குமே தெரியுது. அதுக்காக தான் இந்த வெப்சைட் லான்ச். வணக்கம் மேடம். எஸ் வணக்கம். முக்கியமாக மக்கள் சேவைங்கிறத முக்கியமாக சொல்லியிருக்கீங்க. விவசாயிகளுக்கான விஷயங்களும் முன்னெடுத்திருக்கீங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, புதுவையில் கொடுத்துருக்காங்க. இப்போ 2002 ரஜினி சார் சொன்னார் வந்து காவிரி இணைப்பு திட்டத்துக்கு 1 கோடி ரூபாய் அளிப்பு அப்படின்னு. இப்போ உங்களுடைய மக்கள் மேடை மூலமாக அந்த தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை நீங்கள் வலியுறுத்துவீங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா ஸ்பெஷலாக இருக்கும். இல்லைங்க, இப்போ வந்து நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சியெல்லாம் ஆராய்ந்து ஒரு ஏரியாவுக்கும் என்ன நடக்குது எப்படி நடக்கணும் அப்படின்ற குழுக்கள் அமைச்சு என்ன செஞ்சால் பர்மனெண்ட்டாக இதுக்கெல்லாம் ஒரு முயற்சிகள் போய் சேரும் மக்களுக்குன்னு பார்த்துட்ருக்கோம். நீங்கள் கேட்குறது பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ், அதனால் அது கவர்மெண்ட்டும் ஆமாம், அது கண்டிப்பாக அது எந்த நிமிஷம் அந்த விஷயம் நடக்குதோ அந்த இடத்துல அவர் வந்து கண்டிப்பாக அதை செய்வார். எஸ், வாட்டர் ரெஸ்டரேஷன் பத்தி செய்யுங்க. அதுக்கு கண்டிப்பா வந்து கவர்மெண்டோட சப்போர்ட் கண்டிப்பா தேவை. நிறைய பேர் வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிமல் நாகவன் கூட ஒருத்தர் இருக்காரு, வாட்டர் ரெஸ்டரேஷன் பண்றதுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் லேக்ஸ் பண்ணிருக்காரு. அவங்க வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்க. பட் இப்போ நீங்க எப்படி வந்து அப்ரோச் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து வாட்டர் ரிசோர்ஸ் தான் கண்டிப்பா தேவையானது. அந்த ஸ்கேர்சிட்டி இருக்கு, காவேரி இஷ்யூ சொன்னாங்க, அந்த மாதிரி அதை ரெஸ்டோர் பண்ணதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவர்மெண்ட் சப்போர்ட், நாட் ஒன்லி தி ஸ்டேட் கவர்மெண்ட், யூ நீட் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் as well as the neighboring states also சப்போர்ட் தேவைப்படும். அப்பதான் வந்து உங்களால வாட்டர் ரெஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கான இனிஷியேட்டிவ் என்ன எடுத்துக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா, அதுக்காக தான் கமிங் டுகெதர் அப்படின்ற வேர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாரும் ஒன்றாக சேர வேண்டும் அப்படின்ற வேர்டை நாங்கள் கிளியராக போட்டிருக்கோம். மக்கள் எல்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒருத்தர் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அது தனிப்பட்ட முயற்சியாக இருக்கிறதுனால அந்த முயற்சிகள் எடுக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர வேண்டும் முதல்ல. அதுக்கப்புறம் என்லிஸ்ட் பண்ணி யார் யார்கிட்டேருந்து தேவைப்படுறதோ அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுவோம், எப்படி வேணுன்றதை கேட்போம். யார் யார் இதில் இன்வால்வ் பண்ணி அந்த கடைசியில் காரியம் நடக்கணும், அவ்வளோதானே. அந்த காரியம் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆர்வலர்கள், அந்த எக்ஸ்பர்ட்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், நான் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே சொன்னேன், ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ் எங்கெங்கே இருந்தாலும் எங்களுடன் சேருங்கள். இதை ஒரு அம்ப்ரெல்லா கடியில் கொண்டு வந்து கரெக்டாக கொண்டு போய் நடத்தி வைக்கிறது தான் மக்கள் மேடையோட முயற்சி. அது எந்த ஒரு யாராக இருந்தாலும் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்வது எங்களோட முயற்சி. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி இயர்ஸ் டுகெதர் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஃபார் டெக்கேட்ஸ் சொல்லிடுறாங்க. ஆனால் இட் இஸ் நாட் எட் கம்ப்ளீட்டட்.
ஆமாம். அதுக்கு உங்களுடைய மக்கள் மேடை மூலமா எதனா இனிஷியேட்டிவ் எடுக்க முடியுமா? ஏன்னா நீங்கள் எஸ் நீங்க நிறைய பேர் இருக்காங்க, கேட்டவங்க சென்ட்ரல் சப்போர்ட் இல்ல ஸ்டேட் சப்போர்ட் இல்லன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் அண்ட் எல்லாமே ஒரு ஐவாஷாவே இருக்கு. அது உங்க போல ஒரு ஆர்கனைசேஷன் எதனா இனிஷியேட்டிவ் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 100%. இப்போ நீர்நிலைகள் சொல்கிறப்போ அதில் பூவமும் வரும், வைகை வரும், தாமிரபரணி வரும், நிலங்கள் வரும், விவசாயிகள் இருக்கிற இடங்கள் வரும், பூமி வரும், ஆல் என்வாயரன்மெண்டல் எல்லாமே அதில் சேர்ந்து வரும். அதுக்காக தான் இப்படி குருவியாக ஒருத்தராக நாங்கள் கூடு மாதிரி கட்டிட்டு வரோம். அந்த கூடு கட்டுறதுல நீங்களும் இருங்க, நீங்களும் அதை கொண்டு போய் சேருங்க. ப்ரெஸ் வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்த்து எத்தனை எக்ஸ்பர்ட்ஸ் இதுக்காக எத்தனை பேர் உழைத்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கொண்டு வந்து எங்ககிட்ட சேருங்க. நாங்கள் எடுக்கிற முயற்சி முதல்ல இந்த ஒரு விஷயத்துக்கு எத்தனை பேர் வேலை செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஒன்றா சேரணும். தனித்தனியாக இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பக்க பலமாக இதை ப்ரெசென்ட் பண்ணி இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்கே சேர்க்கணும். அதுதான் நம்ம தமிழ்நாட்டை ஒரு மாடலாக எடுத்திருக்கோம். மக்கள் மேடைன்றது தமிழ்நாட்டுக்கு ஒரு மாடல். அந்த காலத்தில் இருந்த ஒரு இந்திய பாரம்பரியம் மக்களை ஒன்றா வச்சுருந்தது. இப்போ மக்களை பிரிச்சிருக்கு. அதனால் பிரிவினைகள் இல்லாமல் பொது காரியங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் மக்கள் ஒன்றா சேரணும் அப்படின்றது தான் எங்களுடைய முயற்சி. அந்த ப்ரெஸ் போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம், பிரிங் ஆல் த எக்ஸ்பர்ட்ஸ் டு அஸ், பிரிங் ஆல் த பீப்புள் டு அஸ். விதவிதமாக எந்தெந்த இடத்துல வேலை பண்ணுறாங்களோ எல்லாரையும் ராமோட கொண்டு வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சேருங்க, நவீனோட கொண்டு வந்து வாட்டர் பாடிஸ்க்கு சேருங்க, எஜுகேஷனுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ஆக்ரோவுக்கு சேருங்க, மாடுகளுக்கு சேருங்க. இப்படி எல்லாரும் உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல இங்கே தயாராக இருக்காங்க. இந்த கூட்டங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த 30 பேர் நாளைக்கு 100 பேராக மாறணும். அந்த 100 பேர் 1000 பேராக மாறும்போது தமிழ்நாட்டுக்கு இன்னும் பெருசாக போய் நம்மளால் சேர்க்க முடியும். அதை நான் பப்ளிக்காக எப்படிங்க சொல்ல முடியும்? சார், உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, உங்கள் பிரதர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு தெரியாதுல்ல சார். அதனால் அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிற சப்போர்ட் இஸ் அ ப்ரைவேட் இஷ்யூ. அது ஒரு ஃபேமிலி இஷ்யூங்க. அது ஃபேமிலி பாண்டிங்கில் வரும். அதை நான் 100% அவரோட சப்போர்ட், அவருக்கு வணக்கம் சொல்லி தான் நான் ஆரம்பிக்கிறேன். இட்ஸ் அ ஃபேமிலி மேட்டர் இல்லைங்க, அது பப்ளிக் மேட்டரே இல்லை. பட் சப்போர்ட்டுன்றது என்றைக்குமே நண்பர்கள், துணைவர்கள், மக்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. சப்போர்ட்டோடு தான் அவரோட ஃபுல் சப்போர்ட், பிளெஸ்ஸிங். அவர் சப்போர்ட்டை விட அவரோட பிளெஸ்ஸிங் இருக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். பிகாஸ் ஹீஸ் இன் தட் அந்த ஸ்டேட்டரில் அவர் இருக்கார். அதனால் அவரோட பிளெஸ்ஸிங் தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த வெப்சைட் ஒரு சோஷியல் வெப்சைட்டாக செயல்படுமா, இல்லை மக்களோட பிரச்சனையை அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு போகிற இயக்கமாக செயல்படுமா? இல்லைங்க, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. பிகாஸ் மக்களோட பிரச்சனை தான் அரசாங்கத்தோட பிரச்சனை. அந்த மக்கள் பிரச்சனையை நாங்கள்லாம் சேர்ந்து எப்படி பார்க்கணும்னு எங்கள் வரைக்கும் பார்க்குறோம். அதுக்கு அரசாங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற நிலைமை வந்தால் அங்கே போகும். அருண், எல்லாரும் ஒரு வார்த்தைகள் ப்ரெஸ் போகிறதுக்கு முன்னாடி போயிட்டு அப்புறம் நம்ம மெம்பர்ஸை மீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஹாப்பி டு கெட் இன்ட்ரடியூஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வரப்போகிறோம். ஒவ்வொரு மாடுகளையும் பார்த்து அந்த ரகம் தெரிஞ்சு அது இயற்கையில் மேய விட்டு அதுக்கு சார்ந்த வாழ்வியல் ஆக்ரோ இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் பண்ணுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேமோட சேர்ந்து எங்கள் எல்லா டீமும் வி ஆர் வெரி டிலைட்டட். என் பேர் அருண் ஜனார்தனன். அமெரிக்காவில் இருந்துட்டு 12 வருஷம் ஆசையாக திரும்பி ஓடி வந்தாச்சு நம்ம ஊருக்கு. மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து குழந்தைங்களோட இருந்துகிட்டு இருக்கிறோம். 2 பசங்க இருக்கிறாங்க. அம்மாவோட கைடன்ஸில் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வி ஆர் ஜாயினிங் டுகெதர் அண்ட் வி வில் கம் டு ஈச் ஆஃப் யுவர் வில்லேஜஸ், ஈச் ஆஃப் யுவர் ஸ்ட்ரீட்ஸ். ஒவ்வொரு இடமும் நாங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி. என் குடும்பத்தாருடைய நல்லாசிகளுடன் என்னுடன் வேலை செய்யும் கடினமாக உழைக்கும் மக்களுக்காகவும் மக்கள் சார்பாகவும் எல்லாருடைய முன்னோர்கள், பெரியவர்கள், இந்திய நாட்டின் பாரம்பரியத்தை காப்பாற்றின அத்தனை முன்னோர்களுக்கும், குருமார்களுக்கும், என்னுடைய குரு சுவாமி தயானந்த சரஸ்வதிக்கும், கிருஷ்ணபிரேமி அண்ணாக்கும் எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்து அவருடைய ஆசியுடன் துவங்குகிறோம். Seeking the blessings of my parents and all the great leaders and saints and gurus of this land, we now begin our evening. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ அவங்க ரொம்ப ஆர்வத்துடன் காட்டினதுக்கு காரணம்
நாங்கள் துவங்கி இருக்கும் மக்கள் மேடையோட ஜேர்னி வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி 45 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த வேலை. ஒரு செங்கல்லாக வச்சு இன்றைக்கி அதை மக்கள் மேடைன்ற கட்டிடமாக இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். அந்த முதல் செங்கல் தயா ஃபவுண்டேஷன் அப்படின்ற என்டிடியில் ஆரம்பித்தோம். அடுத்தது பீஸ் ஃபார் சில்ட்ரன், அதுக்கடியில் குழந்தைங்களுக்காக ஒரு என்டிட்டி, அவங்களுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக ஒன்று இருக்கணும். எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் குழந்தைங்களுக்காக ஒரு குரல் எழுப்பக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக, தொடர்பு கொள்ளக்கூடிய பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனமாக, அவங்க வளர்ச்சிக்காக வேலை செய்யும் ஒன்று பீஸ் ஃபார் சில்ட்ரன் ஆரம்பித்தோம். அதுக்கெல்லாம் முன்னாடி கல்விக்காக ஒரு பெரிய முயற்சி நாங்கள் எடுத்து அப்போ இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் பார்த்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கல்வி முறையை கொண்டு வரணும்னு சொல்லி டாஸ்க் மாடல் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு கல்வி முறையை நான் மிக முயற்சி எடுத்து 1991 ஆசிரமன்ற பள்ளிக்கூடம் மூலமாக அதை நாங்கள் துவங்கினோம். அப்போது இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வாஜ்பாய்ஜி பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ நாங்கள் போயிட்டு இந்த டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லாருடைய ஆசைகளையும் பெற்று அத்வானிஜி எல்லாம் இருந்தாங்க. அப்போது இருந்த கல்வித்துறை மினிஸ்டரை பார்த்து இப்படிப்பட்ட ஒரு போர்டு நம்ம இந்தியாவுக்கு வேணும், அந்த மாதிரி நம்ம பழைய கல்வியுடைய இணைந்து அப்போ இருந்த இந்தியாவோட கல்வி முறைகள் எல்லாம் இணைத்து, தொழில்முறை கல்விகளை இணைத்து, ஸ்கில் டெவலப்மெண்ட் இணைத்து, ஒரு குழந்தையும் வித்தியாசமானவர், அவருடைய திறமையை கண்டுபிடித்து நாம் வெளியில் கொண்டு வந்து தான் கல்வியுடைய முயற்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னப்போ எல்லாரும் பிளெஸிங்ஸ் கொடுத்து, அப்போ இருந்த கட்டுப்பாடுகளுக்கு அடியில் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாஸ் பண்ணி பண்ணுறதை விட இண்டிபெண்ட்டாக என்ன பண்ண சொன்னாங்க. அப்போ முரளி மனோகர் ஜோஷிஜி சென்னை வந்து சாரோட என்னோட கணவருடைய முன்னிலையில் அவரும் இருந்து டாஸ்க் மாடல் எஜுகேஷன் அப்படின்ற முறையை நாங்கள் அவ்வளோ வருடங்களுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது 30 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஈவெண்ட். அது ஒரு பெரிய முயற்சியாக நான் எடுத்துக்கொண்டு 34 வருடங்கள் நாங்கள் ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணி ஆசிரம்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணி பல ஜெனரேஷன்ஸை இந்த முறையில் வளர்த்து நாங்கள் வெகு விரைவில் இந்தியாவுக்கு ஒரு புதிய கல்வி முறையை துவங்க இருக்கிறோம். அந்த ஈவெண்ட் தனியாக நடக்கும். அது இந்த மாத கடைசியிலையோ இது ஒரு டேட் கொடுத்து, அது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கிறதுனால அது வந்து அந்த முயற்சிக்கு தனியாக ஒரு ஈவெண்ட் இருக்குது. அதை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் வெகு விரைவில். இப்போ வந்து இந்த இங்கே வந்திருக்கிற மாவட்டத்திலேயும் வந்திருக்கிற அனைவருக்கும் என் வணக்கம், நன்றி. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் தான் மக்கள் மேடையை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கிறது. அதற்கு மிக்க நன்றி. அண்ட் தயா, பிஎஃப்சி, பாரத சேவா, மக்கள் மேடை, எங்களோட அலும்னை, டீச்சர்ஸ், என் கூட வேலை செய்வர் எல்லோருக்கும் முதல்ல ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ வந்து இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து நாங்கள் எடுத்திருக்கிறது வந்து மக்கள் மேடையில் ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருக்கோம். அதாவது ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், ஒரு மாவட்டம் நல்லா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், ஒரு கிராமத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னா என்ன சேர்க்கணும் அப்படின்றத முயற்சி எடுத்து முதல்ல பார்க்கும்போது நம்ம விவசாயிகள், ஃபார்மர்ஸ், அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம ஊரே நல்லா இருக்கும். அடுத்தது ஊர் அடையாளங்கள் அழியக்கூடாது, அந்த அடையாளங்களுக்கு எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். பாரம்பரியமாக வரலாறு சார்ந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி சார்ந்த எல்லா விதமான அடையாளங்கள் அதெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும். முதல்ல மக்கள் அதுக்கு என்ன பண்ணணும், மக்கள் ஒன்றாக இருக்கணும். நம்ம பழைய இந்தியாவில் எடுத்து பார்த்திங்கன்னா ராஜாக்கள் எங்கேயோ இருப்பாங்க, ஆனால் மக்கள் தங்களையே தாங்கள் நிர்வாகித்து கொண்டு அங்கங்கே குழுக்கள் அமைத்து, கிராம சபாக்கள் அமைத்து, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் மாதிரி அதை அழகாக நடத்தி கொண்டு போனாங்க. அதே முறையை தான் நாங்கள் இப்போ மக்கள் மேடை மூலியமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் கடைசி வரைக்கும் கொண்டு போய் மக்களை ஒன்றாக சேர்த்து அந்த பெரிய ஒரு வட்டம், மக்கள்ன்றது ஒரு பெரிய வட்டம், அதை ஒன்றாக சேர்த்து ஒருங்கிணைத்து ஒரு ஒரு நம்ம நாட்டுப்பற்றோடு செய்யக்கூடிய ஒரு காரியம் மக்கள் மேடை அப்படின்றது. எல்லா கேட்டகரிஸ்க்கும் இப்போ நாங்கள் மக்கள் அதை குழுக்கள் அமைச்சிக்கிட்டு இருக்கோம். அதில் நான் இப்போது உங்கள்கிட்ட சொல்ல போகிறது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நாங்கள் எடுத்திருக்கோம். ஐ வில் ரிக்வெஸ்ட் மிஸ்டர் ராம் டு கம் ஆன் ஸ்டேஜ். அங்கே எங்களோட குழுக்களோட வேலை செய்கிற எல்லாரையும் நான் ஸ்டேஜுக்கு கூப்பிடுறேன்.
அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இவர் இன்டர்நேஷ்னலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கழிவுகளை அகற்றுவது எப்படின்றதுக்கு மிஸ்டர் ராம் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து எங்களோட வேலை சென்று பார்க்குறார். அவர் வேலை பண்ணி கொண்டிருக்கிறார். சென்னை மாவட்டத்தில் முக்கியமாக முதல்ல ஒரு மேரத்தான், ஒரு பிளாக் ரன் அப்படின்னு ஒன்று நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அது செப்டம்பர் மாதத்தில் ஒரு இடத்துல ஆரம்பித்து ஒரு 50 லொக்கேஷன்ஸில் எப்படி கழிவுகளை எடுக்கிறது, அதை எப்படி அகற்றுறது மட்டும் இல்லை, அதை டிஸ்போஸ் பண்ணுறது எப்படி, ரீசைக்ளிங் ஆஃப் வேஸ்ட் அதை எப்படி பண்ணணுன்றதுக்கும் அவர் வந்து எங்களோட சேர்ந்து இதை பண்ணுறாங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த ஈவெண்ட் இல்லை அவர் இன்வைட் பண்ணியிருக்கிறது ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் பேசுவார். அடுத்தது நவீன், வாட்டர் பாடிஸ் ரெஸ்டோரேஷன், அதாவது நீர்நிலைகளை காப்பாற்றக்கூடியது எப்படி, கிராமங்களில் எப்படி வறட்சி இருக்குது, எந்த இடத்துல நீர்நிலைகளுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அந்த காப்பாற்ற வேண்டிய வழிகள் எப்படி அப்படின்றதுக்காக நீர்நிலைகளுக்கு வேலை செய்யக்கூடியவர். அவரும் எங்களோட வேலை பண்ணிகிட்ருக்காரு. மிஸ்டர் நவீன்றவர் இருக்கார். அவரும் ஸ்டேஜுக்கு அவரோட குழுவில் யார் இருந்தாலும் மேடைக்கு வருமாறு நான் அழைக்கிறேன். அப்புறம் சோலார் அப்படின்றது என்வாயரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி ஒரு ஈகோசிஸ்டத்தில் இருக்கிற ஒரு விஷயம். அந்த சோலார் எனர்ஜி நம்ம கரண்ட்டை மட்டும் நம்பி இல்லாமல் சோலார் எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் கடைசி கிராமம் வரைக்கும் எங்கெங்கே கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அந்த சோலாருக்கு ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும், வேலை வாய்ப்புகள் எப்படி வரும். இப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலே மிஸ்டர் கோவிந்தராஜ் இன்னைக்கு வரல, கோயம்புத்தூரில் அவருக்கு அவர் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்துட்டாங்க. அவர் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேயே எடுத்துக்கிட்டால் கூட அந்த டிஸ்போஸ் பண்ணி கொடுத்து ஒரு லொக்கேஷனில் அதை ஒரு இண்டஸ்ட்ரி, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இட் செல்ஃப் இஸ் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி. அந்த தொழில்துறை அது எப்படி ஒரு இடத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், ஒரு 25 பேருக்காவது ஒரு லொக்கேஷனில் எப்படி வேலைகள் கிடைக்கும் அப்படின்றத அவர் சொல்கிறதுக்கு இருந்தார். இன்றைக்கி அவர் வர முடியல. செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல் டிஸ்ட்ரிக்ட் மீட் எங்களுக்கு நடக்க போகுது நாளைக்கு. முதல் முறையாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் போர்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், வெப்சைட் இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி முதல் மாவட்டம் செங்கல்பட்டுக்கு போகிறோம். அங்கே மற்ற அவங்க வந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நவீன் வாட்டர் பாடிஸ் யாராவது ரெப்ரசன்ட் பண்ணி இருந்தால் வரட்டும். சோலார் மிஸ்டர் சேதுராமன், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். மேலே வாங்க சார். மிஸ்டர் சேதுராமன் இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். கண்ணன் வந்திருக்காரு, நவீன் வரல. கண்ணன் வந்து வாங்க ப்ளீஸ் வாங்க. கண்ணன் வந்து ஒரு வெரி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்மர். வாங்க ப்ளீஸ் சார், உள்ள வாங்க. பரவாயில்ல அப்போ வாங்க. கண்ணன் வந்து பெரிய ஃபார்மர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்மிங்கில் இருக்கிறவர். அவர் வந்து நவீனோட ஒர்க் பண்ணுறவர் தான். நவீன் வர முடியலன்றதுக்காக அவர் வந்திருக்கார். நவீன் வந்து 300 கிணறுகள் 300 இடத்துல தூர்வாரி இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அந்த வாட்டர் பாடி ரெஸ்டரேஷனில் இருப்பார் அவர். அதனால அவர் வர முடியாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். அவர் செங்கல்பேட்டுக்கு வந்துடுவார். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஆக்ரோ இண்டஸ்ட்ரி, ஆக்ரோக்காக மாடுகள், நிலங்கள் எப்படி பராமரிக்கப்பட வேண்டும், நம்ம பிரீட்ஸ் எப்படி காப்பாற்றப்பட வேண்டும், நம் கைவினை தொழில்கள், நம்ம வியாபாரிகள், நம் பாரத் மார்க்கெட் மீட்டில் சொன்ன மாதிரி நம்மளோட வியாபாரிகள் எப்படி செழிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லு. அருண் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். அருண் வந்து ஸ்டேஜுக்கு வரணும்னு வேண்டிக்கிறேன். எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே டிஜிட்டல் டீம், லோகி சார் நீங்களும் வாங்க ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். லோகி சங்கல்பம் சார்பாக குரு சாருக்கு ஸ்டேஜில் கூப்பிடுறேன். லோகி ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். அருண் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். எங்களோட லீகல் டிவிஷனை டெவலப் பண்ணிகிட்ருக்கிற மிஸ்டர் குமார், அப்புறம் அர்ச்சனா ஃபார் ஆரோக்கியா வேர்ல்ட், அதாவது மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்துறதுக்கும் மெடிக்கல் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அவங்களும் வர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். எங்களோட டாக்டர்ஸ் டீம்லேருந்து யாராக இங்கே இருந்தால் கூட ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். மணி ஐயர் சார் ஃபார் சிவில் அண்ட் கன்சல்டேஷன் ஆன் சிவில் மேனேஜ்மெண்ட், மிஸ்டர் மணி ஐயர் அவர் வர சொல்ல கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்டர் சர்வேஸ்வரன் சார் இருந்தார்னா அவரை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அவங்க மெசேஜ் போச்சா தெரியல, அவர் வந்திருப்பார். ஜேடி என்டர்பிரைசஸ் டாக்டர் ரவி கிருஷ்ணா அண்ட் ஜெயலக்ஷ்மி க்ரீன் ஆக்ரோ அப்படின்ற எங்களோட சேர்ந்து ஆக்ரோ மூமெண்ட்டுக்காக சேர்ந்துருக்காங்க. அவங்க இருந்தாலும் கூப்பிடுறேன். எங்களோட அலுமினை பிரபு எங்ககிட்ட படித்து நான் டாஸ்கில் சொன்ன மாதிரி முன்னுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி நடத்தி ஸ்கூல்ஸ் நடத்திட்டு இருக்கிற பிரபு, மை அலுமினை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்கள கூப்பிடுறேன். பிரபு இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆஷ்ரம் அண்ட் டாஸ்க் மாடல் எஜுகேஷன். அவர் வந்திருக்காரு. அவங்க ஜெயலக்ஷ்மி வந்திருக்காங்க.
Giri, please come, Mani sir. Please come, Vanguma. Giri is representing our sports. நாங்கள் சூப்பர் லீக் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி டிஸ்ட்ரிக்ஸ்க்காக ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மாவட்டங்களை கிராமம் வரைக்கும் கொண்டு போய் விளையாட்டுகளை சேர்க்க வேண்டியிருக்கு. குழந்தைங்களுக்காக ஸ்போர்ட்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறோம். இப்போ முதல் முறையாக விருதுநகர் மாவட்டத்தில் நாங்கள் இப்போ ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அங்கே ஒரு பண்ணுறோம். வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ் ஒன்று பண்ணுறோம். கிராம குழந்தைகளுக்கு வில்லேஜ் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கிண்டர் கார்டனுக்காக ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணுறோம். அப்புறம் எங்கள் பேங்கர்ஸ், எங்கள் ஃபெடரல் பேங்க் யார் இருந்தாலும் ரெப்ரசன்டேட்டிவ் will come, and Shalini from Stanchart can also come. Ganesh, Mr. Auditor. அப்புறம் என் கூட வேலை செய்கிற என் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் ஸ்டேஜுக்கு வாங்க. கல்யாண் சுந்தரம், நீங்கள் ஃபார்மர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி ஒருத்தர் இருக்கார். ஸோ என்னோட கூட ஒர்க் பண்ணுற டீம் மெம்பர்ஸ் உள்ள வாங்க. அது ரெண்டாவது. இப்போ முதல்ல இவங்கக்கிட்ட மைக் கொடுத்துடுறேன். Ram, you can start with a few words. Please give the mic to Ram. 1 minute. Before the teachers have a yoga camp in Raghavendra Mandapam. யோகா சம்மந்தப்பட்டதை யார் இருந்தாலும் ஸ்டேஜுக்கு வரலாம். ப்ளீஸ் கம். யோகாச்சாரியா இவங்க எங்களோட டிஸ்ட்ரிக்ஸில் எல்லா இடத்துக்கும் யோகா கொண்டு போகிறாங்க. ஷி வில் பி டேக்கிங் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யோகா டுகெதர் வித் கிரி. யூ ஸ்டெப் ஃபார்வர்ட். நீங்கள் 2 பேரும் ஃப்ரண்ட்டில் வாங்க. அண்ட் யோகா இவங்க தான் எங்கள் ஸ்போர்ட்ஸ் டீம். ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் சில பேர் வரதா இருந்தது, பட் பிஸியாக இருக்காங்க. அண்ட் யோகா சம்மந்தப்பட்ட யார் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் வந்திருக்காங்களம்மா? ஓகே, தேர் ஆல் இந்த யோகா கேம்ப். ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரெசென்டிங் யோர் செல்ஃப். ப்ளீஸ் ராம், கம் ஃபார்வர்ட் அண்ட் ஸ்டார்ட் த லெக்சர். Welcome Chennai. It's my first visit to Chennai after a long time. Bangalore settled, plus I was in the US. We are here to, so I've run the largest citizen movement in the world. In India, about 67 cities have cleaned up. We picked up more than 40-50 tons of plastics. I hold a Guinness World Record for highest trash collection in the world and recycle. Number Chennai, number பொறுப்பு. Our Chennai, our responsibility. So we are very soon with Makkal Mede launching a Chennai cleanup drive, which is called the Plog and Picking Up Plastic While Jogging. So this movement will be launched along with Madam in the month of September. We will announce the date very soon. I think everyone here should join. This will be the largest movement of India that we will be launching, and I'll be leading this along with Madam. So thank you so much for this opportunity. I'd love to be in Chennai. Sorry, my Tamil is still picking up, but vanakkam, nandri. ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ப்ரெஸ்ஸுக்கு நிறைய வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரெஸ் மீட்டை ஃபஸ்ட்டு முடிச்சிடுறோம். எல்லோரும் இங்கே இருக்காங்க. நீங்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். ப்ரெஸ் மீட்க்கு வந்திருக்கிறவங்க they can answer all. We have presented our programs to you. ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் லான்ச் பண்ணிடுறோம். ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லோரும் ஸ்டேஜில் இருங்க. வெப்சைட் லான்ச் ஃபஸ்ட்டு நான் அனௌன்ஸ் பண்ணதுக்காக மெயிலுக்கு வந்திருக்கேன். முதல்ல ப்ரெஸ் மீட் தான், அதுக்கப்புறமா ப்ரோக்ராம். ஸோ ப்ரெஸ் அது தெரிவிக்கிறதுக்கு தான் முதல்ல எங்கள் ப்ரோக்ராம் ஃபார்மேட்டை நீங்கள் இருக்கீங்க, அதனால அந்த ப்ரோக்ராம் ஃபார்மேட்டை தேங்க்யூ. லோகோ அண்ட் ஐடி கார்டு லோகோ நம்ம மெம்பர்ஸும் இருக்காங்க. எங்கள் மெம்பர்ஸோட ப்ரெஸ்ஸோட சேர்ந்து முதல்ல வெப்சைட் லான்ச் பண்ணிடுறோம். தேங்க்யூ. Can we have the website launch, sir? Yes. So, on behalf of the entire team of Bharat Seva Daya Foundation Makkal Mede, I am happy to launch the website of Bharat Seva and Makkal Mede, and followed which we will be launching the logo of the ID card for our members, and also we'll be
on the other side launching the banner design. Thank you. Now I launch the website. You can play all the logos followed with this so that the press will be able to see what we have done. All the logos. This is our Cow Care India. கோஷாலைகளுக்காகவும் நிலங்களுக்காகவும் எடுத்துக்கிட்டது 22 கோஷாலைகள் தேர் ஆன் போர்ட். மீதி கோஷாலைகளை லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். Cow Care India அப்படின்றது எங்களோட இனிஷியேட்டிவ். இந்த கவ் கேர் இந்தியா கடியில் இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் எல்லாம் பார்க்கலாம். 23 கோஷாலைகள், 15,000 மாடுகள், நிலங்கள், இயற்கை விவசாயம் எல்லாம் அது கடியில் வருது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எத்தனை கோஷாலைகள் இருக்கோ எங்களுடன் தொடர்பு கொண்டு எங்களோட ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கோஷாலைகள் எப்படி பராமரிக்க வேண்டும், மாடுகளை எப்படி பராமரிக்க வேண்டும், எப்படி ஆக்ரோ இண்டஸ்ட்ரியில் அவங்க பெருமையாக அதை நடத்த முடியும் என்றதை தெரிஞ்சு கொள்ளலாம். இது எங்கள் கோஷாலைகளோட வெப்சைட். எல்லா மாடுகள் எல்லா இடத்துலையும் எங்கெங்கே இருக்குது அதெல்லாம் இங்கே ஆன்போர்ட் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க. வெகு விரைவில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் மாடை நீங்கள் வாங்கி விட்டாலும் ஒரு இடத்துல அதை அந்த மாடை நீங்கள் வந்து கேமரா மூலியமாக உங்கள் மொபைல் மூலியமாக பார்க்கலாம். நீங்கள் உங்கள் என்ன அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்றது நாங்கள் இந்த கவ் கேர் இந்தியா மூலியமாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணியிருக்கோம். The next logo, animated logo for whatever you have, please play. இது பீஸ் ஃபார் சில்ட்ரன். முதல்ல நாங்கள் ஆரம்பித்தப்போ அந்த பீஸ் ஃபார் சில்ட்ரனுக்காக உருவாக்கிய டீமோட இன்னும் பல காரியங்களோட ஒன்ஸ் இன் எவ்ரி குவார்ட்டர் உங்களை மீட் பண்ணி எங்கள் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரோம். உங்களோட முயற்சி மீடியாவாக நீங்கள் வந்து ஒரு கிராமத்துக்கும் நாங்கள் செய்கிற விஷயங்களை நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டிங்கனாலே எங்களுக்கு போதும். எல்லாரும் தொடர்பு கொள்ளலாம், எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். அந்த ஒரு துறையில் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம், கார்ப்பரேட்ஸ் தொடர்பு கொள்ளலாம், பிஸ்னஸ் பீப்புள் தொடர்பு கொள்ளலாம், இண்டஸ்ட்ரீஸ் தொடர்பு கொள்ளலாம். யார் யார் எங்களுடன் பங்கு வகிக்க விரும்புகிறாங்களோ, அவங்க நாலேஜ் அவங்க அறிவுகளை கொடுக்க விரும்புகிறாங்களோ எல்லாரும் எங்களுடன் எந்த துறையில் வேணால் சேர்ந்து வேலை செய்யலாம். மக்கள் கிராமமாக எங்கே இருந்தாலும் மக்கள் மேடை மெம்பராக அவங்க உறுப்பினராக சேரலாம். எங்கள் குழுக்கள் உங்களை தொடர்பு கொள்ளும். அந்தந்த ஊருக்கு குழுக்கள் இருக்குது. நான் ஆக்சுவலாக எங்கள் மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிக்க தெருக்கு 2 பேராவது இருக்கணும் நம்ம பாதுகாப்பு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. எவ்ரி ஸ்ட்ரீட் கார்னர் ஒரு வாலண்டியர் இருக்கணும் நம்மளுக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் our team and I thank my administrative team. Gokul, all of you are here. I'm not able to individually say. Sabita, my teachers, Revati, all of them are here. அவங்க எல்லாம் அந்த சைட்டில் வந்துடுவாங்க, நீங்கள் பார்ப்பீங்க எங்கள் டீம் மெம்பர்ஸை. சந்தோஷ், குமார் சார் இங்கே வரல, லீகல் பர்சன். மாவட்ட ரீதியாக ஒரு லீகல் டிவிஷன் டெவலப் பண்ணுறோம், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டீம் டெவலப் பண்ணுறோம். லீகல் டிவிஷன் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எங்கள் லாயர்ஸ் இருப்பாங்க, அங்கே ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, ஒரு துறையிலையும் மாவட்ட ரீதியாக மக்கள் இருப்பாங்க. அதுக்கும் மேலே எங்களோட வேலை செய்யும் மாவட்டத்துலேயும் வந்திருக்க அத்தனை பேரும் ஒரு முறை எழுந்து நில்லுங்க. எங்கள் மெம்பர்ஸ் ப்ளீஸ் கெட் அப். மக்கள் மேடையில் ஒர்க் பண்ணுற எங்கள் சீனியர்ஸ், எங்கள் மக்கள் மேடை மெம்பர்ஸ், இவங்க தான் எல்லா காரியங்களும் கொண்டு போய் சேர்க்குறவங்க.
ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல் அவங்களுக்கு கொடுத்து இந்த பொது காரியத்தில் நீங்கள் இறங்கி பீப்புள்ஸ் மூமெண்ட்டாக ஒரு நாட்டுப்பற்றோடு இறங்கி இருந்த ஒரு குழுக்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இவ்வளோ தூரம் என்னோட பயணிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் பயணித்தவர்களுக்கும் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. யா